அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்று எனக்கு வேலைக்கு தான். புதுசாக மாறும்போது எல்லாருமே இப்போ புதுசாக தான் தேடுறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணுவார், எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் விஜய் ரசிகர் தான். படத்தில் நடிக்கணும், அரசியல் எதுவும் பண்ண முடியாதுண்ணா. படத்தில் ஜோக் காட்டலாம் அவர், இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாய்ப்பு நான் விஜய் நானே முதல்ல ஓட்டு போட மாட்டேன் அவருக்கு. விஜயெல்லாம் ஜெயிக்க மாட்டாருண்ணா. சான்ஸே இல்லைண்ணான்ட்டேண்ணே. சான்ஸே இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மாண்ணா. ஜெயிக்க மாட்டார் 100% நான் சொல்கிறேண்ணே, ஜெயிக்க மாட்டார். பயம் எங்களுக்கு வரல, அவருக்கு வரும். இன்னும் கொஞ்சம் நாளில் காட்டுவாங்க ஆப்போசிட் கட்சிக்காரங்க. வட்டா ஒரு மாற்றம் ஒன்று தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாமே பார்த்துட்டாங்க எப்படி இது ஏதாகுதுன்னு. மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க, என்னென்ன நடந்தது, என்னென்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. இவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். நான் விஜய் ரசிகர் தான். படத்தில் நடிக்கணும், அரசியல் எதுவும் பண்ண முடியாதுண்ணா. படத்தில் ஜோக் காட்டலாம் அவர், இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. வாய்ப்பு நான் விஜய் நானே முதல்ல ஓட்டு போட மாட்டேன் அவருக்கு. உங்களை பிடிச்சா இருக்கிறவங்களே ஒன்றும் செய்யலை. இவர் வந்து என்ன செய்வார், இவரும் கொள்ளடிக்கு தான் பார்ப்பாருண்ணா. வாய்ப்பு குத்தல சார். நான் பக்கா விஜய் ரசிகர் தான். நான் என்ன உறுப்பினர் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன். ஆனால் அவர் நான் ஓட்டு போகிறத முடிவு பண்ணிட்டேன். திமுக கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணிங்கிறாங்க. அவங்க தான் ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஆமாம், விஜய் பார்த்து திமுக பயப்படுதா? இவர் விஜய் தான் வந்து திமுக பார்த்து பயப்படுற மாதிரி இப்போ கொண்டு வர போகிறாங்க. அது வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஒரு 4-5 சீட்டு புஷ்டா விட்டுருவாங்க அவரை. இல்லைன்னா அவர் தண்ணி கட்டி விட்டு போடுவாங்க அவருக்கு. விஜயெல்லாம் ஜெயிக்க மாட்டாருண்ணா. வைஃப்ண்ணா சான்ஸே இல்லைண்ணான்ட்டேண்ணே. சான்ஸே இல்லைண்ணா, அதெல்லாம் சும்மாண்ணா. ஜெயிக்க மாட்டார் 100% நான் சொல்கிறேண்ணே, ஜெயிக்க மாட்டார். அதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு லிங்க் இருக்குண்ணா, ஜெயிக்க மாட்டாங்கண்ணா. சரியா? நான் படத்தில் நினச்சிட்டு சொல்லிட்டு அவர் பேசினிக்கிறேன். நான் பார்த்து டைலாக் மாரி எடுத்துக்கினேன். அதெல்லாம் சும்மாண்ணா, அதெல்லாம் சும்மாண்ணான்றேன். சும்மா நான் வரேண்ணா. பயம் எங்களுக்கு வரல, அவருக்கு வரும். இன்னும் கொஞ்சம் நாளில் காட்டுவாங்க ஆப்போசிட் கட்சிக்காரங்க. வட்டா நான் பயப்படல, நான் அவர் பயப்படுவார் ஆட்டோமேட்டிக்காக. அவர் பயத்தை கொண்டு வரும். ஆமாம், அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், அப்புறம் அவரே இல்லாமல் போயிடுவார். அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்று எனக்கு வேலைக்கு தான். அவர் வந்தாக்கா கொஞ்சம் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா மக்கள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, பழைய அரசியல் வேண்டாம், எல்லாமே புதுசாக தேடுறாங்க. இப்போ புதுசாக மாறும்போது எல்லாருமே இப்போ புதுசாக தான் தேடுறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணுவார், எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திமுககாரங்க சொல்கிறாங்க விஜய்க்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் சின்ன பையன், விஜய்க்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை. யாருமே வந்து இங்கே பாருங்க, அவங்க எல்கேஜி யூகேஜி படிச்சு தான் லாஸ்ட்டாக காலேஜுக்கே போகிறாங்க. அதுமாரி நினச்சிங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க, ஏன் பண்ணல, ஏன் எதுக்கு பண்ணலன்னு. கட்சி மூலியமாக அவர் கேட்குறாரு திமுக. இல்லை இப்போ என்னன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க, கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி இலவசம் வாங்கிட்டு மக்கள் வந்து மாறிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. எல்லாரும் அப்படி இருப்பான்னு நினைக்கக்கூடாது. இலவசன்றது வந்து கண் துடைப்பு தான். எல்லாரையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு தான் இலவசம் கொடுக்குறேன். அதனால் எல்லாம் ஏமாந்துருவாங்கன்னு இவங்க கற்பனை காண்றாங்க. யாரும் அந்த அறிவாளிங்க பாதி பேர் வந்து இலவசம் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க ஓட்டு போட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் மக்கள் நீங்கள் பார்க்குற அளவுக்கு இப்போ மக்கள்கிட்ட ஆதரவு எப்படி இருக்குண்ணா விஜய்க்கு? விஜய்க்கு பரவாயில்லைங்க, அவர் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. 2024 விஜய் வந்து எப்படி இருக்குண்ணா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்காங்க தான் நாங்களாம் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். ஒரு மாற்றம் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கண்ணா எப்படி நல்லா தான் இருக்கும். ஒரு மாற்றம் ஒன்று தெரியும். ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாமே பார்த்துட்டாங்க எப்படி இது ஏதாகுதுன்னு. மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க, என்னென்ன நடந்தது, என்னென்ன நல்லது செஞ்சாங்க, கெட்டது செஞ்சாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. இவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்து நம்ம அதிமுக வரும்போது திமுக குறை சொல்லிட்டு, திமுக வரும்போது அதிமுக குறை சொல்லிட்டு இருந்தோம். ஆமாம், இப்போ வந்து இவங்க 2 பேருக்கு மாற்றம் விஜய் வந்திருக்காரு, எப்படி இருக்கணும்? 2 பேருக்கும் ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அதிமுக வரும்போது திமுக இது பண்ணுவாங்க, திமுக வரும்போது அதிமுக ஆதரிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு பிரேக்கு கொடுத்துட்டு இவரு எப்படி வராரு. இப்போ விஜயகாந்த் சார் வந்திருந்தார், அவங்க 2 பேரும் வந்து எதிர்கட்சி தலைவராக உக்காந்தார். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி விஜய்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்.